சமீபத்தில் அமெரிக்காவில் அட்லாண்டா மாகாணத்தில் தமிழ் சங்கம் ஒன்று பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அதில் நம்மளுடைய பட்டிமன்ற பேச்சாளர், அதாவது சிறப்பாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் ராஜா, பாரதி பாஸ்கர் இவங்கள பேச்சாளர்களாக அங்கே அழைப்பு விடுத்திருக்காங்க. போனவங்க ஒரு இடத்துல தங்கியிருந்திருக்காங்க. சாப்பாடு என்னவோ அங்கே இருக்கிற நம்ம ஊர் மக்கள் செஞ்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது எந்த ஊர் சாப்பாடு, மதுரை சாப்பாடா, காரைக்குடி சாப்பாடா, தஞ்சாவூர் சாப்பாடா அப்படின்றத இயல்பாகவே கேட்டு பேசி ஒரு காமெடி கலந்த சிரிப்போடு தான் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு மிஸ்டேக்கா இல்லை தவறுதலான புரிதலா அப்படிங்கிறது தெரியல. காரைக்குடியா, செட்டிநாட்டு சமையலா அப்படின்னு கேட்டதாக தான் ராஜா தரப்புல இருந்து தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் கார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த அட்லாண்டா மாகாணத்தை சேர்ந்த நபர் அவருடைய பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லைங்க, என்னுடைய தங்கை சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு பதிவை போட்டு இன்னைக்கு ராஜா அவர்களுக்கு இது வரைக்கும் எப்படியாப்பட்ட பேர் இருந்ததோ என்னவோ, ஆனால் இப்போ ரொம்ப பெரிய அளவில் அவரை ட்ரோல் பண்ணுறாங்க. அதே போல் அவர் இந்த மாதிரி சாதியை பற்றி பேசியிருக்காரா அப்படின்னு பல்வேறு தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட ராஜா அவர்கள் தரப்பில் அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் அது மாதிரி கேட்கலைங்க, அந்த மாதிரி புத்தி உடையவன் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாமளே சிந்திப்போம், எப்படிங்க நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு நேரடியாக கேட்பாங்க. ஸோ இந்த கேள்வி அவர் கேட்டிருப்பாரா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அவர் அந்த வீடியோவில் பேசும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. நேருக்கு நேராக ஜாதியை பற்றி கேட்குறவங்க படிக்காதவர்களா, உலகம் விவரம் எதுவும் தெரியாதவங்களா வேணால் இருக்கலாம். அதாவது முன்னோர்கள் நம்மளுடைய கிராம பகுதியை சேர்ந்தவங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சமூகத்தினர் யாருமே அந்த மாதிரி நேரடியாக ஜாதி கேட்குறது இல்லை. இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் அவர் பேசின விஷயத்திலிருந்தும் கார்த்திகேயன் தரப்பில் வந்த அந்த ஒரு பதிவில் இருந்தும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.